365னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மசாலாஸ் வச்சு எக்கில் எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி எக் 65 பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 5 வேக வச்ச முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். மஞ்சள் கரு வந்து நான் ஆட் பண்ணல, ஏன்னா மஞ்சள் கரு வந்து ப்ராப்பராக உங்களுக்கு பைண்ட் ஆகாது. ஸோ அதனால் வெள்ளைக்கரு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மசாலாஸில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது வந்து ஆப்ஷனல் தான். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் கடலை மாவு. நம்மளுக்கு தேவைன்னா கடைசியில் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு அண்ட் ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி இதிலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுங்கிறதே இல்லை, இதுவே நல்லா பைண்ட் ஆகும். உங்களுக்கு பைண்டிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு வரல அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க முட்டையை சின்ன சின்ன பீசஸாக உருண்டை பிடிச்சி இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஆயில் வந்து ரொம்ப சூடாக வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா இந்த முட்டை வந்து வெடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். முட்டையோட கலர் வந்து ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் டர்ன் ஆகணும். ஸோ அது வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம முட்டை எல்லாமே வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் இதை சாப்பிட்றதுக்கே ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கான மசாலாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் இதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளோட இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க 2 மிளகாய், 2 காய்ந்த மிளகாய் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளுடைய பாதி குடைமிளகாயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் அண்ட் எக் 65 ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட கேப்சிகம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சோய் சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி. இந்த மசாலாவுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை நான் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ட்ரையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க எக் 65 ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் அண்ட் இந்த சாஸஸ் கூட இந்த எக் 65 கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். தட்ஸ் இட். நம்மளோட டேஸ்டியான எக் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிஏடி ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.